ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, இரத்தத்தை புசிக்கலாகாது. இன்றைய தேவனுடைய வார்த்தை, இரத்தத்தை புசிக்கலாகாது. வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்போம். உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், யாதொரு பறவை, அது கோழியாக இருக்கலாம், இல்லை புறாவாக இருக்கலாம், இல்லை அது எவ்விதமான பறவைகளாக இருந்தாலும் அவைகளின் இரத்தத்தை புசிக்கக்கூடாது, அதாவது சாப்பிடக்கூடாது. அதே போல் யாதொரு மிருகத்தின் இரத்தத்தை, ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், இல்லை வெள்ளாடாக இருக்கலாம், எவ்வித மிருகத்தின் இரத்தத்தை புசிக்கலாகாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதாவது புசிக்கலாகாது என்றால் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசிங்கள், இந்த வார்த்தையை பார்த்த பின்பு, கேட்ட பின்பு நீங்கள் யாதொரு இரத்தத்தையும் சாப்பிடாமல் இருங்கள். இரத்தம் தேவனுடைய ஜீவனது, அதனால் இரத்தத்தை புசிக்கலாகாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நீங்கள் இரத்தத்தை புசித்தீர்கள் என்றால் அறுப்புண்டு போவார்கள் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. நிச்சயமாகவே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்ட பின்பு, பார்த்த பின்பு புசிக்க மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்தால் ஆமென் என்ற கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த, கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நற்செய்தியை நீங்கள் அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை நீக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள்.